Hello viewers, welcome back to BB Gaming. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தி வாக்கிங் ஜாமி 2ஓட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். கேமை இல்லை கைஸ், யூடியூப்பை. என்னடா நீ யூடியூப்பை ஓப்பன் பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் ஓப்பன் பண்ணுறேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு சொல்ல போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு 93. இன்னும் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ செம்ம மாதம் ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். அப்போ தான் சூப்பராக இருக்கும் வீடியோ, அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லோடிங் வருது, லோடிங் டேட்டான்னு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ இந்த ஆப் ஏற்ற சொல்ல நீங்கள் ஏற்றலாம், இல்லை இந்த ராங் பட்டன் கொடுத்துட்டு ஒரு வாட்டி உள்ளேயும் போகலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ் கைஸ், அது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றிக்கிறது நல்லது. நான் இந்த ஒரு கேம் விளாட்டு இதை டெலிட் பண்ணிட்டு இன்னொரு கேம் விளாட போகிறேன். நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே கேமை தொடர்ந்து ஆடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த டிப்பு அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வச்சு தான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னடா இப்படி தான் ஸ்டார்ட்டே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். உங்களுக்கு ஒரு கதை போகும். என்னன்னா ஒரு குழந்தை ஒருத்தவங்க பெற்றுப்பாங்க. அந்த குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க ஜாம்பியாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த குழந்தையும் ஜாம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அதை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கதை. அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஃபுல்லாக தெரியும். ஸோ அதை போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த கேம் ஏற்றும் போது தான் அந்த கதையும் வரும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னடா கதைன்ட்டு. ஸோ இப்போ அதான் எல்லா படத்துலையும் காட்டுவாங்களே நிறைய ஜாம்பிஸ் ஆன மாதிரி, சில பேர் மட்டும் கொஞ்சம் ஒன்றா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த இடம் சேஃப்டி, இந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு லைட்டாக கோல்டு, ஸோ அதுக்காக தான் எனக்கு தொண்டை கொஞ்சம் கரகரன்னுது, அதனால் வாய்ஸ் மாறி இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். வேறு யாரும் எடுக்கல, நான் தான் எடுக்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ இதில் த்ரேடரை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேட்ச்சில் போய் த்ரேடர் எடுத்துகிட்டு வரணும், இல்லை இன்னொரு மேட்ச் போட்டு அதில் த்ரேடர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ என்கிட்ட த்ரேடர் கிடையாது கைஸ். ஸோ நான் கடைசிக்கு செக் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு த்ரேடரே கிடைக்கல. ஸோ அதனால் மேட்ச் போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் மேட்ச் போனேன் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்களேன், காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம மேட்ச் போய் ஆகணுன்ட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ மேட்ச் போகிறேன். என்டர் கொடுத்துப்போம். அந்த பேக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மேப் ஓப்பன் ஆகும். அதில் என்டர் கொடுத்துட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணால் அங்கே என்டர் போடலாம். ஸோ இப்போ இந்த டிப்பையும் எடுத்துக்கோங்க. நான் படிச்சுட்டேன், நீங்கள் படிச்சுக்கோங்க தான் சொல்கிறேன். இந்த டிப்பை மட்டும் யோசிக்காதீங்க. நீங்கள் கேம் விளாடும் போது ஒரு டிப்பு சொல்லுவாங்க, அந்த டிப்பை மட்டும் நல்லா கவனிங்க. ஸோ இப்போ நான் ஹெட்ஷாட்டாகவே வைப்பேங்க. அதான் மாசாக எனக்கு தோணுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்களேன். இப்போ நான் திரும்பும் போது ஒருத்தவங்க இருந்ததுனால டக்குன்னு அந்த ஜாம்பி மேலே ஹெட்ஷாட் இருந்துச்சு, அதான் எனக்கு மாசாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரெட் சிம்பிள் காட்டுறது பார்த்தீங்களா, அங்கே வைக்க போகணும். ஸோ அதுக்காக இந்த ஜாம்பிஸ் எல்லாரையும் அடிச்சாச்சு. இப்போ அந்த ரெட் சிம்பிளுக்கு போகணும் கைஸ். ஸோ இப்போ நான் அதான் ஓடிட்டுருக்கேன். இப்போ அந்த இடம் வந்துச்சு, பட் அது பக்கத்துலேயே ஒரு ஜாம்பி இருந்துச்சு. ஸோ அதையும் சாவச்சாச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் வரைக்கும் நான் 100% ஆகுறேக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ 100% ஆகிடுச்சி. நம்மளோட த்ரேடர் இப்போ கிடைக்குமா, இல்லை இந்த மேட்ச்சில் கிடைச்சாதான் கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த மேட்ச் போடணும், அதுலேயும் த்ரேடர் கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் போட்டுனே தான் இருக்கணும். அதுக்காக தான் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இது விளாட்றதே ஒரு சுகமாக தான் இருக்குது. நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் விளாடி பாருங்கள். 1 செகண்ட் பயமாக இருக்கும். இந்த இடத்துல செம்ம பயமாக இருக்கும். அதை அடிக்கும் போது எனக்கே பயம் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் விளாடும் போது இருட்டில் விளாட்ணுன்னா, ஸோ அப்படி பயமாக இருந்துச்சு.
இப்போ பயமே இல்லை, அதனால தான் நான் டக்கு டக்குன்னு ஆடி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆடும்போது தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இப்போ வந்து பயம் இல்லை கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.